சரணம். கந்தரந்தாதி பாடல் 29 திகழும் அலங்கல் கழல் பணிவார் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல்ல அருணகிரிநாதர் சொல்றார், முருகன் தான் திருஞான சம்பந்தரா வந்தார். அந்த திருஞான சம்பந்தர் என்கிற முருக கடவுளை தவிர வேறு தெய்வம் எதுவுமே கிடையாது. இந்த திருஞான சம்பந்தரை பற்றி சொல்கிற போது, முருகன் சத்தியயுகத்தில் சிவபெருமானுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்ததற்காக திருஞான சம்பந்தராக கலியுகத்தில் அவதாரம் எடுத்து தந்தையை புகழ்ந்து நிறைய தேவார பாடல்களை பாடினார் அப்படின்னு சொல்லுவார். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ், பல திருப்புகழில் கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்திருக்கிற பாக்களில் 200 பாடல்களுக்கு மேலே திருஞான சம்பந்தரை பற்றி பாடியிருக்கார். எல்லா இடத்துலையுமே திருஞான சம்பந்தர் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரியே பாடியிருக்கார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். திகழும் மலங்கள் கழல் பணிவார் சொற்படி செய்யவோ திகழ மலங்கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பூ திகழும் மலங்கற்பரும் என்னா மண் சேனையுபாதி கழுமலங்கற்குரைத்தோன் அலதில்லை தெய்வங்களே. இந்த வார்த்தைகளை பிரித்தோன்னா, திகழும் மலங்கள் அப்படிங்கிறத வெவ்வேறு பொருட்களாக பிரித்து பயன்படுத்தியிருக்கார். திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண்பூ தீ கழுமலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழுமலங்கற்கு உரைத்தோன் அல்லது இல்லை தெய்வங்களே. முதல் வரியில் செய்யவோ அப்படின்னு இருக்கு, அதை செய்யன்னு போட்டுட்டு இரண்டாவது வரியில் கொண்டு வந்து ஓதின்னு போடுறோம். அதே மாதிரி இரண்டாவது வரியில் செப்பி வெண்பூ அப்படின்னு முடியறது, அதில் செப்பி வெண்ணோட நிறுத்திட்டு பூவை வந்து பூ திகழும் அப்படின்னு மூணாவது வரிக்கு கொண்டு வந்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் லைனில் அமன் சேனையுபா திகழும் அலங்கற்கு அப்படின்னு இருக்கு, அதில் அமன் சேனை மாத்திரம் வச்சுட்டு உபாதிங்கிறத நாலாவது வரிக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போ பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம். திகழும் அலங்கல் கழல் பணிவார். திகழும்னா பிரகாசமாக இருக்கின்ற, ஒளியோடு விளங்குகின்ற. அலங்கல், அலங்கல்னா மாலை, கழல் அந்த மாலை சூடப்பட்ட பாதங்கள், பணிவார் அதை வணங்குபவர்கள், அதாவது முருகனுடைய பாதங்களை வணங்குபவர்கள். முருகனுடைய பாதங்களில் அழகிய பூ மாலைகள் அணியப்பட்டிருக்கிறது, பூ மாலைகள் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாதங்களை பணிவார் சொற்படி செய்ய ஓதி, அந்த திருவாக்கின்படி நடப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அது உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடினார். அந்த தேவார பதிகங்கள் பாடுற போதும் ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாட்டு இருக்கும். கடைசியாக 11வது ஒரு பாடல். அந்த பாட்டை பாடுறவாளுக்கு பாடுறதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கடைசி பாடலை வந்து 11வது பாடலை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஓதப்பட்ட தேவாரம், அந்த தேவாரத்தை சொற்படி செய்ய ஓதி, திருவாக்கின்படி நடக்கக்கூடிய அந்த உயர்ந்த தேவாரத்தை ஓதி, அந்த தேவார பதிகங்களை பாடி கழுமலம் கற்பகவூர் செருத்தணி. கழுமலம்னா சீர்காழி. சீர்காழி என்பது சம்பந்த பெருமான் அவதரித்த இடம். திருஞான சம்பந்தர் பிறந்த இடம் வந்து சீர்காழி. சீர்காழிக்கு இன்னொரு பேர் கழுமலம். கற்பகவூர், கற்பகவூர்னா தேவர்களுடைய ஊரான அமராவதி. மூணாவது செருத்தணி. செருத்தணி என்பது திருத்தணி. திருத்தணியில்தான் முருகன் போர் முடிந்து வந்து கோபம் தணிந்து இருந்த இடம்.
அதனால தான் அதுக்கு திருத்தணின்னு பேர். வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டு வந்து இருந்த இடம், கோபம் தணிந்து வந்த இடம், அதனால் திருத்தணி. அதனால்தான் திருத்தணிகையில் சூரசம்ஹாரமும் கிடையாது. கோபம் தணிந்து இருப்பதனால அது திருத்தணி, செருத்தணி. அந்த செருத்தணியில் முருகன் எப்பொழுதும் கல்யாண சுபுத்திரனாக இருக்கிறான். செப்பி அவனை பாடி வெண்பூதி கழும் மலம். கழும் மலம் வெண்பூதி. மலம்னா மும்மலங்கள். இந்த மும்மலங்களையும் கழும் நீக்கக்கூடிய வெண்பூதி, அதாவது திருநீரு, அதை பூசுவது கற்பு அருளும். கற்புடைமை அப்படின்னா தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கு வச்சு, தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பொருளை மனதில் வச்சுட்டோன்னா அந்த பொருளிடமே உறுதியாக இருப்பதற்கு தான் கற்புடைமைன்னு பேர். இப்போது மனைவி சிறந்த கற்புடையவள் அப்படின்னா மனைவி கணவனை தவிர வேறு எதையும் நினைத்து பார்க்காதவள். அதே போல் இந்த இடத்துல கற்புடைமைங்கிறது முருகப்பெருமானே முழுவதும் அடைக்கலம், அவன்தான் முழு முதற் பரம்பொருள் என்று உறுதியாக எண்ணி இருப்பது. கற்பு அருளும் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது. எண்ணா என்று எண்ணாத என்று நினைக்காத அமன் சேனை. அமன் சேனைனா சமணர்கள் கூட்டம். உபாதி கழுமலங்கற்கு உரைத்தோன். அந்த சமணர் கூட்டத்தை உபாதின கஷ்டங்களை துன்பப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற கழுமலங்கற்கு கழுமரத்தில் ஏற்றி அவர்கள் கலக்கம் அடையும்படியாக, கலக்கம் அடைந்து அவர்கள் அழியும்படியாக கழுமலம் ஏற்று சமணர்களே அனல்வாதம் புனல்வாதத்திலெல்லாம் வென்று கூன்பாண்டியனுடைய சூளை நோயை போக்கி கடைசியில் அந்த சமணர்களையெல்லாம் கழுவேற்றினார் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. அந்த குறிப்பை தான் இங்கே சொல்கிறார். அமன் சேனை உபாதி கழும் மலங்கற்கு. அவர்களை, அந்த அமணர் சேனைகளை, சமணர்களை கழுமரத்தில் ஏற்றி அவர்களுக்கு துன்பம் தந்து அவர்களை அழித்த உரைத்தோன் அல்லது அவர்களோடு வாது புரிந்து அவர்களை ஜெயித்த திருஞான சம்பந்தர். அது குமரக்கடவுள் தான். அந்த குமரக்கடவுளை தவிர இல்லை தெய்வங்களே, வேறு தெய்வங்கள் எதுவுமே இல்லை. மலர் மாலைகளை அணிந்த பாதங்களை பணிந்து இறைவனுடைய தேவார பதிகங்கள் பாடி அவனை தொழுமாறு செய்து வெண் திருநீரு பூசி, அந்த திருநீரு பூசுவதால் ஏற்படக்கூடிய நன்மை யாதெனில் நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய மும்மலங்களும் தீர்ந்து அந்த நிலைக்கு வருவோம் என்பதை அறியாத சமணர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சைவத்தில் நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு நிறைய சைவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த துன்பங்களை எல்லாம் போகுமாறு அந்த சமணர்களை கழுவேற்றிய திருஞான சம்பந்த பெருமான் என்கிற முருக கடவுள் தவிர வேறு எந்த தெய்வமுமே இல்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அதாவது முருகன் ஒருத்தந்தான் தெய்வம், முருகனை விட்டால் வேறு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறத விவரமாக இந்த வரிகளில் எடுத்து சொல்கிறார். முருகாச்சரணம்.